கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பிலாத்து ஆண்டவரை எப்படி பார்த்தார், எப்படி புரிந்து கொண்டார், அவர் என்ன செய்ய முயற்சித்தார்? ரொம்ப முயற்சி பண்ணார் விடுதலை பண்ண. அதுக்கு ஒரு காரணம் கூட நல்லா கிடைச்சது. ஒரு கைதியை, ஒரு குற்றவாளியை பண்டிகை காலத்தில் விடுதலை பண்ணலாம் என்று. அதுவும் முடியாமல் போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டார்னா, நடுநிலையாக தன்னை வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணிட்டார். லூக்கா 23 அதிகாரம் 23வது வசனம். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. பிலாத்துவின் அதிகாரத்துக்கும் மேலே அங்கிருந்த ரோம அரசு சோல்ஜர்ஸ் இல்லையா, வீரர்கள், அவர்களுக்கும் மேலே பொதுவான ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை அமைதியாக கூட இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன நடக்குதோ என்ன நடக்குமோ அப்படின்ற பதட்டத்தில். ஆனால் அந்த இடம் முழுவதையும் ஒரு சத்தம் மேற்கொண்டது, இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி. இப்போ பிலாத்துக்கு வேறு வழியே கிடையாது. பொதுமக்கள் கொதித்து எழுந்துட்டாங்க. அவங்கள அடக்கவே முடியலை. அவர் பல உபாயங்களை பயன்படுத்தியும் கூட, ரொம்ப மனசார அவரை விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சும் கூட, அவருடைய மனைவி அவரை எச்சரித்தும் கூட அவரால் பண்ண முடியலை. இப்போ வேறு வழி இல்லாமல், ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், இது தேவனுடைய திட்டம். குமாரனாகிய கிறிஸ்து மரிக்க வேண்டும், பலியாக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம் தானே. ஆனால் அதுக்கு நடுவில் இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் கூட தேவ சித்தம் தான் நடக்கும். அப்படி நடக்கும்னு சொன்னால் அப்படியே பட்டுன்னு நடக்க வேண்டியது தானே. தேவனுடைய சித்தம் தானே. அவர் என்னை அழைச்சார் இல்லையா, அவர் எனக்கு இந்த வசதிகள், இந்த உயர்வை கொடுக்குறாரு இல்லையா, அப்போ அதில் ஏன் போராட்டம் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க ஒப்புக்கொண்டது மகா பெரிய விஷயம். தேவன் அவருக்கு சமமாக இருந்தவர் மனிதனாக வருவேன் என்று சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். தன்னை வெறுமையாக்கியது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கற்பனை செய்யவே முடியாது. இதெல்லாம் நடக்காது, நடக்கவும் கூடாது ஆக்சுவலாக. அதனால தான் இஸ்லாமியர்கள் இன்ன வரைக்கும் வாய்ப்பே இல்லை. இயேசு ஒரு இறை தூதர், ஒரு தீர்க்கதரிசின்னு வேணால் சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். அவர் தேவன், அவர் மனிதனாக வந்தான்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்க முடியாது, ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி நடக்காது அப்படின்றாங்க அவங்க. ஆனால் தேவன் என்ன செய்தாரோ அதை ஒப்புக்கொள்வது தான் விசுவாசம். தேவன் என்ன செய்தாரோ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது மனுஷன் தன்னுடைய சுய அறிவை, ஞானத்தை பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். அதனால் என்ன ஆகும் தெரியுங்களா, அவர்கள் கெட்டு போவார்கள், யாராக இருந்தாலும். அப்போது இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, பிலாத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்தாகணும். என்ன பண்ணுறார்? மத்தேயு 27 அதிகாரம் 23. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறது அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். ரொம்ப தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்தவங்க தேவ துரோகம், அதாவது தேவனுக்கு விரோதமான துரோகம், ராஜ துரோகம், நாட்டிலே கலகத்தை உண்டாக்கியது, ஜனங்களையெல்லாம் கலக்கமாக்கி அவர்களையெல்லாம் பிரித்தது, தங்களுடைய மத சார்பான விஷயங்களுக்கு எதிராக பேசியது, நியாயப்பிரமாணத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஏதோ ஒரு புதிய வழிய மார்க்கத்தை உண்டாக்கியது. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை தனிப்பட்ட விதத்தில் அரசுக்கு எதிராக, பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமான தூஷணமாக, தன்னை தேவனுடைய குமாரன் சொன்ன உடனே அதை தேவ தூஷணம் என்று சொல்லி வாயில வயிற்றில் அடிச்சுக்கினாங்க அவங்க. இப்போ கூக்குரல், அந்த கூச்சல் என்பது வானம் எட்டியது, அவ்வளவு கூக்குரல். அப்போது பிலாத்து பார்த்தாரு, இவங்களை இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கைகளை கழுவி சொன்னார் பாருங்க, அதான் முக்கியம். இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், ரொம்ப தெளிவாக சொன்னார். நீங்கள் பார்த்துக்கங்க, இந்த நீதிமான். அப்படியானால் பிலாத்து விசாரித்ததில், இதுவரைக்கும் கேட்டதில், அவர் கவனித்த விஷயத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் நீதிமான்.
இவனுங்க தான் பொறாமையினாலே இவரை ஒப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே கவனிச்சோம் இல்லையா அந்த கர்த்தருடைய வார்த்தையை? இவர்கள் பொறாமையினாலே அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாமே ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாங்களாம். அப்போது ஆண்டவர் இயேசுவை விடுதலை செய்வதை கைவிட்டுட்டார். ஏன்னா இவர் பல பிரயத்தனம் பண்ணினாராம். ஹீ ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி இவரால் முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தார். ஏரோதுக்கிட்ட அனுப்பினார், ஒரு மாற்றம் வருமானு பார்த்தார். மறுபடியும் ஏரோது பிலாத்துக்கிட்ட அனுப்பிட்டார். ஆனால் இப்போ ஆண்டவரை விடுதலை செய்வரால் முடியல, கை கழுவிட்டார். அதனால தான் நம்ம கூட இன்றைக்கி கூட அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறோம். கை கழுவிட்டியாப்பா அப்படின்வாங்க இல்லையா? அது இங்கேருந்து கூட நமக்கு ஒரு உதாரணமாக தெரியுது. ஏன்னா அவரால் முடியல, இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த பிலாத்தை உண்டாக்கியவர், அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் உண்டாக்கியவர். இந்த பிலாத்துக்கும் ஜனங்களுக்கும் சேர்த்து அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் ரத்தம் சிந்த போகிறார், பலியாக போகிறார். அவர் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார், அமைதியாக இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார், பொறுமையாக இருக்கார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்கான ஒரு மகனாக நிற்கிறார். இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் நமக்கு தேவை. தேவ சித்தம் நடக்கட்டும், தேவ சித்தம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம விரும்புகிறதும் அது பின்னால் நம்ம ஓடுறதும் தான் நமக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன், மனம் ஒரு வெறுப்படைகிறது பார்த்தீங்களா? அதனால் தேவனுடைய சித்தம் ரைட் அப்படின்னு போயிடணும், நம்ம மனசு லேசாகும். 25ஆம் வசனம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை எங்கேருந்து பிடிச்சாங்க? பிலாத்து சொன்னார், இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களாகிறேன், நான் குற்றமற்றவன், இவரை விடுதலை பண்ண வேண்டும் என்பதுதான் என்னோட தீர்ப்பு கேட்டிங்கன்னா. ஆனால் நீங்கள் தான் சிலுவையில் அறையணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ அவங்க பெரிய ரிலீஃப் கொடுக்குறாங்க. என்ன? இந்த மனிதனோட இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். எவ்வளவு துணிகரமான வார்த்தை பார்த்தீங்களா? அவர் கொல்லப்பட வேண்டும் என்பதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? நேற்றைக்கு செய்தியில் பார்த்தேன், 3 பேருக்கு 8 ஆயுள் தண்டனை, அபராதங்கள் சில. 2015 என்னமோ நடந்த ஒரு குற்ற சம்பவம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த, அதாவது மனைவி தன் கணவன் குடும்பத்தை சேர்ந்த, கணவனோடு சேர்த்து அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருந்தவங்க குழந்தைங்க எல்லாரும் சேர்த்து 8 பேரை அப்படியே அந்த வீட்டை கொளுத்திட்டாங்க. ஒரு 3 பேர் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. மனைவி வீட்டில் சைடில் இருக்கிறவங்க அந்த வேலையை செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு 8 ஆயுள் தண்டனை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமாம். அதாவது ஜென்ம தண்டனை, சாவர வரைக்கும் ஜெயில் தான் வச்சுக்கோமே. எவ்வளோ பெரிய தீர்ப்பு பார்த்தீங்களா? அப்போது அவன் இந்த குற்றத்தை செய்யும்போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? அந்த பாவம், பழி, தண்டனை எது வேணாலும் வரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இன்றைக்கி கூட நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. எனக்கு தண்டனை வரும், இல்லை பரவாயில்ல, என்னை தூக்கில் போடுவாங்க, பரவாயில்ல, நான் செத்தா கூட பரவாயில்ல, அவன் இருக்கக்கூடாது அப்படின்வாங்கல்ல. அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமித்து என்ன சொல்கிறாங்க? இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். ஆனால் அவர் எதற்காக மரிக்க போகிறார்? இவர்களுக்கு இந்த இரத்தப்பழியோ பாவமோ இல்லாமல் இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இரட்சகர் மரிக்க போகிறார். முற்றிலும் தெரியாமலே அவர்களுடைய கண்களை அந்த பொறாமை மறைத்தது. இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அன்பை, அவர் நம்மை ரட்சித்ததை, அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டதை எவ்வளவு வேல்யூவாக நினச்சி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருக்குள்ளே நடக்கிறோம். 26வது வசனம், அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்போது விட்டுட்டார், பரபாசை விடுதலை பண்ணிட்டார். அவரை அவங்க வாரினால் அடித்து பிறகு சிலுவையில் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க கேட்டுக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கு விட்டுட்டார். அந்த முறைமை ரோம முறைமை. அது மார்க்கு 15ஆம் அதிகாரம் 15வது வசனம், அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையே வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். சில நேரங்களில் சொல்லுவாங்க, இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை கூட அரசியலாக்குறாங்களே. நம்ம கூட சமீபத்தில் நிறைய விஷயம் நம்ம சமுதாயத்தில் அரசியல் வட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் நீங்கள் அரசியலாக்காதீங்க. ஆளுங்கட்சி என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அரசியலாக்காதீங்க அப்படின்வாங்க. அப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை அரசியலாக்குவது. இந்த இடத்துல தனக்கு சாதகமாக்குற ஒரு விஷயத்தை, ஒரு அரசியலை பிலாத்து செய்தார். ஜனங்களை பிரியப்படுத்த மனதாய்,
தேவகுமாரனை நீதிமான் என்று அறிந்தும் அவரை விடுதலை செய்வதற்கான ஒரு வல்லமை அந்த மனுஷங்கிட்ட இல்லை. அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அவர் எதுக்கு பயன்படுத்திட்டார்னா ஜனங்களை பிரியப்படுத்தி. ஏன் தெரியுங்களா? அடுத்தது அவங்க ஓட்டு போடணும், அடுத்தது அவங்க பிரியமாக இருந்தால் மட்டும்தான் இவரால் ஆட்சியில் தொடரவும் முடியும். அப்படிக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அப்போ ஜனங்களை பிரியப்படுத்த மனதாய் ஆவியானவர் அதையும் நமக்கு குறிப்பிடுகிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 13-14. பிலாத்து இந்த வார்த்தை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்னும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்னும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். 6 மணி நேரமாக இருந்தது அப்படின் பொழுது நம்ம கணக்குப்படி பார்த்தா காலை 6 மணி, இரவெல்லாம் விசாரணை, காலையில் ஒரு 6 மணி போல் அப்படின்னு தான் நம்ம கணக்குப்படி எடுத்துக்கலாம். பகல். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். 2 குற்றவாளிகளுக்கு நடுவில் மிகப்பெரிய குற்றவாளியாக இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள். 3 சிலுவைகள் அங்கே இருந்தது. அவரை வாரினால் அடித்தார்கள். 1 குறைய 40, அப்படின்னா 39 அடி வாரினால் அடித்தார்கள். அது மிக மோசமான ஒரு தண்டனை. அதிலேயே உயிர் போகலாம், அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கும். அந்த முதுகானது உழுநிலம் போல, நிலத்தை உழுத எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாலம் பாலமாக கிழியுமாம். அதில் இரும்பு துண்டுகள், எலும்பு துண்டுகள் கட்டப்பட்டதாக தோலாலான வாராக அது இருக்குமாம். அதில் அவரை அடித்து பிறகு உயிர் மட்டும்தான் இருக்கும், உடம்புல எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்த அவரை சிலுவை சுமக்க வைத்து 2 குற்றவாளிகளுக்கு நடுவில் அது ஒரு அவமானப்படுத்துகிற, சிறுமைப்படுத்துகிற விஷயமாக அதையும் அவர்கள் செய்திருக்காங்க. மத்திய 27ஆம் அதிகாரம் 27. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவருடைய இயேசுவை தேசாதிபதியின் அரமனையில் கொண்டு போய் போர்ச்சேவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இதுதான் நடந்தது. அவரை எவ்வளவு தூரத்துக்கு பரியாசம் பண்ணி கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி சிலுவையிலே அறையும்படியாக கொண்டு போனார்கள். 2 குற்றவாளிகளும் கூட. அதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர் இவ்வளவு பாடுகள் பட்டது ஏன் அப்படின்னு எனக்கும் எப்போவுமே ஒரு கேள்வி உண்டு. நேராக சிலுவையில் போய் அவர் மரித்ததாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆடு எடுத்துன்னு போகிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, பலிபீடத்தின் மேலே வைக்கிறாங்க, வெட்டுறாங்க, அது தகன பலி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் சம்பவமாக இது இருந்திருக்கலாம் இல்லை? என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாவம் நமக்கு எவ்வளவு அவமானத்தையும் சிறுமையும் கொண்டு வரும். அது நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு சமுதாயத்திலையும் சரி, எல்லா ஜனங்களுக்கு முன்னாலேயும் சரி நம்மை தலைகுனிய வைக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் அவர் பாவத்துக்காக அல்லாமல் நமது பாவங்களை சுமக்கிறதற்காக அனுபவித்தார். அவமானம், சிறுமை, வேதனை, பரியாசம் எல்லாத்தையும் அவர், அதாவது பாவம் இதை கொண்டு வரும், பாவம் இதை நமக்கு கொண்டு வரும். ஆனால் இன்றைய உலகத்தை பார்க்கும்போது பாவத்தை மகிழ்ச்சியாக, அதை ஏதோ ஒரு வேலை போல, ஒரு செயல் போல, அதை வாழ்க்கை போல அப்படியே வாழ்க்கையோடு ஒன்றாக மாற்றி செய்கிற ஒரு சமுதாயமாக நாம் இன்றைக்கி இருக்கிறோம், பெரும்பான்மையாக இருக்கிறோம். நாம் எப்படி, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? பாவம் ஆண்டவருக்கு இவ்வளவு அவமானத்தை கொடுத்ததில்லை. பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, அப்பாவை தலைகுனிய வச்சிடாத, நம்ம குடும்ப கௌரவத்தை நடுத்தரு கொண்டு வந்துடாதப்பா, எங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்துடாத, நீ செய்கிற தவறுனால நாங்கள் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, எங்களை ஒரு கேள்வி கேட்குற அளவு ஆகிடக்கூடாது அப்படின்வாங்க இல்லையா? அப்போ இந்த அவமானங்களை எல்லாம் அங்கே போர்ச்சேவகர் அவருக்கு செய்தார்கள். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் ஒருத்தர் வையும்போது பதில் வையவில்லை, ஒருவர் அவரை திட்டும்போது இவர் திரும்ப திட்டவில்லை.
கன்னத்தில் அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், பரியாசம் செய்தார்கள், முள்முடி அணிந்தார்கள், சிவப்பங்கி உடுத்தினார்கள், அந்த முள்முடியின் மேலே கோலால் அடித்தார்கள். இவ்வளவும் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷனலி கிரைஸ்ட் ஹஸ் டார்ச்சர்டு. அவர் வதைக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். அதையெல்லாம் நமக்காக அவர் பொறுமையோடு சகித்தார். இப்போ நாம் பாவங்களை விட்டு ஓய்ந்து ஆண்டவரின் நிமித்தமாக அவர் மனம் இப்பொழுது வேதனைப்படக்கூடாது என்பதற்காக அவருக்கு பிரியமானதை, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோதான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என்னை அன்பு கூர்ந்தால், இந்த சிலுவை பாடுகள் எல்லாம் பார்த்தா ஆண்டவர் மேல் அன்பு வருமா இல்லையா? அப்போ என்னை அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அவங்க தான் என்னுடைய சீடர். இவ்வளவுதான். இந்த வாக்கியத்தை நாம் வாழ்க்கையில் நிறைவேற்றணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட நோக்கம். சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை மிகவும் கவனமாக, ஒவ்வொரு நுணுக்கமாக அதை பார்க்கும்போது நாங்கள் வேதனைப்படுகிறோம். எங்கள் பாவங்களை நிமித்தம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் பாவம் செய்யாமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருக்கு பிரியமாக கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறோம், ஆகிலும் தவறுகிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. இனி பாவத்தை விட்டு ஓய்ந்து நீதியை பற்றி கொண்டு எங்கள் அவயவங்களை எல்லாம் நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுத்து ஆவிக்கேற்றவர்களாக ஆவிக்குரிய நடக்கையிலே சீராக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இதுவே உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் பிள்ளைகளை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்கள் சபையாரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.